இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள். எத்தனை பேருக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை? டாக்டருக்கு படிக்கணும், மெடிக்கல் காலேஜ் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும். கிட்டத்தட்ட மேக்சிமம் 80% இங்கே கேட்குற ஜனங்க பசங்க நீங்கள் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறீங்க. அல்லேலூயா. மீதி பேரெல்லாம் ஏன் டாக்டர் ஆகணும்னு விருப்பம் இல்லையா? சரி, இப்போ டாக்டர் ஆகணும்னா எம்பிபிஎஸ் ட்ரைனிங் படிச்சு இங்கே கவனி 5 வருஷமா எத்தனை வருஷம் எம்பிபிஎஸ்? சரி, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, வருஷ கணக்கில் படிக்கணும். இவ்வளோ பெரிய புக்கு படிக்கணும். கண்ணுக்கு ஒரு டாக்டரு, காதுக்கு ஒரு டாக்டரு, லங்ஸுக்கு ஒரு டாக்டரு, கிட்னிக்கு ஒரு டாக்டரு, ஸ்கின்னு அதுக்கு ஒரு டாக்டரு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்காக ஒவ்வொரு படிப்பு படிக்கணும். அப்படி படிச்சுட்டு வர பேஷண்ட்கிட்ட பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டோஸ் கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். எப்படியோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒரு அரை குறைமாக சுகமாக்குறீங்க. அதுதான் மனுஷன் கண்டுபிடித்த மருத்துவம். ஆனால் இயேசு ஒரு பரம டாக்டர். அல்லேலூயா. அவர் தான் நம்ம சரீரத்தை உண்டாக்கினவர், ஒரு சிருஷ்டி கர்த்தர். நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம ஆற்று, நம்ம லங்ஸு, நம்முடைய கிட்னி எல்லாத்தையும் உண்டாக்கினவர் பரம டாக்டர். இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாக்கா ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்யலாம். இவர்கிட்ட எம்பிபிஎஸ் டாக்டர் பண்ண சிஎம்சியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அங்கே போனால் நிறைய ஸ்டடி கொடுப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொன்று. அது ஸ்டடி படித்து பரீட்சை எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆகி, மெரிட்டில் பாஸ் ஆகி, நீட்டு பரீட்சை எழுதி எல்லாம் இதானால் தான் உங்களுக்கு டாக்டர் வேலை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர் வேலை, சம்பளம் நிறைய. அதுக்கு கடினமாக படிக்கணும், டெஸ்ட்டு இதெல்லாம் எழுதணும். ஆப்ரேஷன் தேட்ரு, அந்த தேட்ரு, இந்த தேட்ரு எல்லாம் போய் படித்து எல்லாம் பண்ணோம். அப்படியே தலை சுற்றி மனையை நோண்டி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கு நிறைய மெடிசன்ஸ், ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வந்துக்குது. அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். ஒரு ஆர்ட்டு டாக்டர்னாக்கா எவ்வளோ படிக்கணும் தெரியுமா? ஒரு கண்ணு டாக்டரா எவ்வளோ படிக்கணும். ஒரு கிட்னி அது எப்படி செயல்படுது, அது எப்படி போகுது, அது எப்படி வருது, எங்கே ஸ்ட்ரக் ஆகுது, பாடியில் ஸ்கின் டாக்டருங்க, இப்படி ஏகப்பட்ட ஒவ்வொரு புக்கும் தலைகாணி மாதிரி இருக்கும், பெரிய பெரிய புக்காக இருக்கும். அப்படிதான்ப்பா மெடிக்கல் புக்கெல்லாம். அதெல்லாம் படித்து எல்லாம் பண்ணி கட்சியில் டாக்டரோட என்ன பண்ணுறாங்க, இது எங்களால் முடியாது, உங்கள் கடவுளை வேட்டுக்க. ஒரு சில வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படியே கண்டுபிடிச்சாலும் கொஞ்ச நேரம் நல்லாவது திருப்பி பழையபடி வியாதி வந்தது. இப்படிலாம் இருக்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி இயேசு ஒரு பரம டாக்டர். அல்லேலூயா. எடுப்போம் லூக்கா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்கள் எவர்களோ வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுத்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் இது வனாந்திரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு
போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சரி, அந்த பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கிட்டாராம். ஏன்னா இயேசு உடம்பு ஃபுல்லா மெடிசன்ஸ். இயேசு ஒரு மெடிசன்ஸ். இயேசு ஒரு மாமருந்து, அருமருந்து, குறுமருந்து. அவர்கிட்ட கண்ணுக்குது, அவர்கிட்ட காதுக்குது, அவர்கிட்ட லங்ஸுக்குது, அவர்கிட்ட கிட்னிக்குது, அவர்கிட்ட பிளட் இருக்குது. டாக்டர் கிட்ட போனா என்ன பண்றாங்க? பிளட் டெஸ்ட் பண்ண சொல்றாங்களா? அப்போ மனுஷன் ரத்தம் கெட்டு போச்சு, அதனால வியாதி வருது. ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க, ஆர்டர் கெட்டு போச்சு, ஏசு கிட்ட ஆர்ட்டுக்குது. கண்ணு கெட்டு போச்சு, ஏசு கிட்ட கண்ணுக்குது, ஏசு கிட்ட காதுக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் ஜோயேல இருக்குது. எந்த கண்ணும் கடையில, எந்த காதும் கடையில, எந்த ரத்தம் கடையில. அவர் ரத்தம் ஜோயே ரத்தம், ஜீவ ரத்தம். அவர் சரீரம் ஜோயே, ஜீவ சரீரம். அவர் மூளை ஜீவ மூளை, சூப்பர் மூளை, ஏசுனார் மூளை. அப்போ அவரு ஒரு சரீரம், உடம்பு ஃபுல்லா ஹீலிங்ஸ் இருக்குது அவருக்கு. ரெண்டாவது, இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி வியாதி எதனால அது பாவம் செய்யறதுனால வருது. மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செஞ்சுட்டான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் சுகத்தை திருடி வியாதியை கொடுக்கிறான், சமாதானத்தை திருடி குழப்பத்தை கொடுக்கிறான், ஆசீர்வாத சாபத்தை கொடுக்கிறான். அப்போ உடம்பு ஃபுல்லா வியாதி. அப்போ இயேசுக்கு உடம்பு ஃபுல்லா ஹீலிங்ஸ். அப்ப இயேசு என்ன பண்றாரு? யாரை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ கண்ணை கொடுக்கிறாரு, ஜீவ காதை கொடுக்கிறாரு, ஜீவ ஆட்டை கொடுக்கிறாரு, ஜீவ லங்கை கொடுக்கிறாரு. அது எப்படி கொடுக்கிறாரு? அவன் பேர் சொல்லி தேவனுக்கு, தனக்கு, ஆதாமுக்கு, முழு உலகத்துக்கு. இவ்வளவுதான் படிப்பு. இயேசுனார் ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்யணும்னா நம்ம பாவம் தேவனையும் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு பாதிக்குது. அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வியாதி. அதுக்கு தேவனுக்கு, தனக்கு, ஆதாமுக்கு, முழு உலகம் ஒரு நிவர்த்தி பொருள் கொடுத்துட்டாக்கா அந்த காரியத்தில் ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் செய்வாரு. ஆதாம்ல இருந்து முழு உலகத்தை கொடுக்காத வரைக்கும் பிசாசு மேல உரிமை கொண்டாடி வியாதியை கொடுத்து நீ போய் ஹாஸ்பிட்டல் போய் லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருப்ப. அவன் டோஸ் கொடுத்து ஓவர் டோஸ் கொடுப்பான். மாத்திரை என்ன 50 mg 100 mg 200 mg சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. மாத்திரை மேல மாத்திரை குத்து அதை கட்டுப்படுத்துவாங்க. டாக்டர்ஸ் ஹீலிங்ஸ் எப்படி பத்துறாங்கன்னா வியாதி கட்டுப்பது, நிரந்தர சுகம் கிடையாது. அது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே வியாதி திருப்பி வரும். அப்போ மாத்திரை மருந்து இதெல்லாம் என்ன பண்ணுது? டாக்டர்கள்லாம் தற்காலிக சுகத்தை கொடுக்கிறார்கள். அதுக்கு MBBS டாக்டருக்கு படிக்கணும். அப்ப ஏசு என்ன பண்றாரு? குஷ்ரோகியை சொஸ்தமாக்குறாரு, குடனை பார்வையை செய்யறாரு, செவிலியில கேட்க செய்யறாரு. அதுக்கு என்ன பண்ணாரு? ரீப்ளேஸ் பண்றது கிடையாது, தன்னுடைய ஜீவ காதை கொடுக்கிறாரு. அது அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. ஒரு ஆள் கொடுக்கலாம் கூட, ஒரு ஆள் மூலம் பிசாசு காது கத்துக்கிட்டான். அதுதான் இயேசு கிட்ட வந்தா இயேசு அறிதற்கரிய அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவு. பரிசுத்தரை அறிகிற அறிவுனா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு அறிதல். தேவனை அறிதல்னா ஒரு ஆள் விட்டா கூட அறிதல் வேலை செய்யாது. அதுக்குதான் நீ இந்த படிப்பு படிக்கணும்னா, வேதாகம படிப்பு, இயேசுவை படிக்கணும்னா உலகத்தையே நீ அன்பு கொண்டோம். ஆமா, இயேசு உலகத்தையே அன்பு கொண்டு உலகத்துக்கே ஜீவரத்தை கொடுத்தனால அவர் நல்லா ஈலிங்கா இருந்தாரு. அவர் நல்லா ஈலிங்கா இருந்த எல்லாரும் ஈலிங்கா இருந்தாரு. அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா உலகத்தையே அன்பு கூற ஆரம்பிச்சிட்டாரு. சபிக்கள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கு நன்மை செய்யறாரு, சத்துக்களை சிநேகிக்கிறாரு, துன்பப்படுறதுலாம் ஜபம் பண்றாரு. அதனால நல்லா ஈலிங்ஸா இருக்கிறாரு. அதே மாதிரி போய் ஜபம் பண்ணி ஈலிங்ஸை கொடுக்கிறார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீ நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கக்கூடாது, ஜீவ விருட்சத்துக்கு அணியா மாறணும். அந்த ஜீவன்ல தேவ நீதி ஒழித்ததுல பிதா குமார் பசுத்தாய்க்கு மத்தியஸ்தமா கொடுக்கணும்.
ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஜீவ சர்ற ஜீவரத்தம் குத்தினாக்கா பசுத்தாய்வு மேலே இறங்கி எல்லாமே எலிக்ஸ் ஆயிட்டு. கையை தட்டு அல்லையா? இவ்வளவுதான்பா ஏசுரா ட்ரைனிங். ஏசுரா ட்ரைனிங் இவ்வளவுதான். நீ எம்பிபிஎஸ் டாக்டர் ட்ரைனிங் பண்ண, மெடிக்கல் காலேஜ் பண்ணா அங்க ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கணும். இது இப்படி சாப்பிடு, இது இப்படி ஆப்ரேஷன் பண்ணோம், இது இவ்வளோ கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பிபி இவ்வளோ இருக்குது, சுகர் இவ்வளோ இருக்குது, ஸ்கேன் பண்ணி அதை படிச்சு மூளையை கூட கொஞ்சம் கோயம்பிட்டோம். அப்போ இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், தேவ நீதி உழித்ததுல பிதா குமார் பசுத்தாவிக்கு கொடுக்கணும், ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா பாவட்டும் மரணம் ஓடி பசுத்தாவி அவன் மேல இறங்குது. ஜீவ உலகத்துக்குள்ள அப்படியே அபௌட்டனா மாறணும். நன்மத்தை மறியத்தக்க கனியை புடிச்சதாலும் உங்களுக்கு வியாதி வச்சு உடம்பெல்லாம் வியாதி. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். இயேசு சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் போய் மெடிக்கல் காலேஜ் பஸ் வந்தாரு ஹீலிங் மெடிசன் செய்யறதுக்கு. அவரே ஹீலரு. எந்த டாக்டர் செத்து போனவன் உயிரோடு போறா? இயேசு செத்து போனவன் கூட உயிரோடு போறாரு. அது கூட ஒரு டாக்டர் பண்ற வேலை தான். மரணம் கூட ஒரு வியாதி தான்ப்பா. நீ மரணம் முடிவுன்னு நினைக்கிற, வியாதியினுடைய முடிவு தான் ஒரு மரணம். இயேசு மரணத்தை வியாதியா பாக்குறாரு. ஆனால் அந்த மரணத்தை நீக்கி மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புறாரு. இது வந்து டாக்டரால முடியாது. அதுக்கு பரிகாரம் பண்ண உயிர்த்தெயிலும் செய்ய தேவன் தர கொடுத்து தான் மரணத்திலிருந்து வெளியில் ஆக்க முடியும். அப்ப எந்த டாக்டர் உயிர்த்தெயில் கொடுப்பாரு? உயிர்த்தெயில் கொடுக்க முடியாது. மருந்து கொடுப்பாரு, இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு, ஆபரேஷன் பண்ணி ஸ்கேன் எடுப்பாரு, டோஸ் கொடுப்பாரு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ஆனா ஏசு நானே உயிர்த்தெயிலும் ஜீவனமோ இருக்கிறேன், மரணத்திலிருந்து கூட விடுதலை கொடுக்கிறாரு. கையை தட்டவர் அல்லேலூயா. டெத் ஆயிட்டா என்ன பண்றாங்க? மார்ச்செடியில் வச்சு என்ன பண்றாங்க? எது போய் அடங்காராத பண்ணி அனுப்பிச்சு விட்றாரு. பெரிய சர்ஜன் டாக்டர், சிஎம்சியில் பெரிய டாக்டருக்கு அவர் சர்ஜன் டாக்டர் ஆள் பார்த்தா அப்படி பெரிய டாக்டர் பேர். இந்த ஹாஸ்பிட்டல் இவர் தான் பெரிய டாக்டர். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பெரிய டாக்டர், சர்ஜன் டாக்டர், சீஃப் டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. அவர் கூட ஒன்றும் செய்ய செத்துட்டாக்க அடக்கம் எடுத்து போயிட்டு. மரணம் ஒரு வியாதியினுடைய எட்டு. வியாதினால வர்றதுதான் மரணம். அப்போ வியாதியும் சுத்தமாக்குறாரு, மரித்தோரையும் எழுப்புறாரு. ஏன்னா அவர் விழித்தவரும் ஜீவனமா இருக்கிறாரு. அவர் டோட்டலா ஜீவ விருட்சத்துக்கு அணியா இருக்கிறாரு. அந்த ஜீவல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்குது. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஜீவ கண்ணு இருக்குது, ஜீவ காது இருக்குது, ஜீவ ஆற்று இருக்குது, ஜீவ லங்ஸ் இருக்குது. நம்ம ஒரு காரியத்தை செய்துக்கிறோம் தெரியுமா? டெய்லியும் நன்மத்தையும் ஆற்று, நன்மத்தையும் இல்லை. அம்மா வயசுல பிறந்துட்டோம். இது வந்து நன்மத்தையும் ஆற்று, நன்மத்தையும் கண்ணு. இதை சொல்லாம கொள்ளாம தேவன் தனக்கு இந்த டிஜிட்டல் கணக்கு ஏறிட்டே இருக்குது. கண்ணு கூட கொஞ்ச நாள்னா லென்ஸ் பவர் 20/20 விஷன் போயிடுது. அதுக்கப்புறம் காது கொஞ்சம் கொஞ்சமா மங்குது. அப்புறம் கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா போய் கிட்னி ஃபெயிலியர் ஆகிப்போகுது. அப்புறம் ஸ்கின் எஃபெக்ட் வருது. வந்தா இல்லையாப்பா? திடீர்னு ஆபத்து வருது, திடீர்னு விபத்து. இதெல்லாம் யாவது என் என்னை பாவத்தில் கருதுகிறான், துர்குணத்தில் உருவாகி பாவம் செய்ய பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்புறம் சாப்பிட்டு 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 என்ன வருது? சுகர் வந்தது, சுகர் அதிகமாக சுகர் வந்தது, அப்புறம் பிபி வந்தது. அப்போ நன்மத்தேம காரியத்தை டிஜிட்டல் கணக்கில் தேவன் தனக்கு குத்துக்கிறதுனால பிசாசி திருடி கொண்டு அழிச்சிடறான். இப்போ ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு பாரு. அந்த மருத்துவத்தை கத்துக்கோ. நீ டாக்டருக்கு பண்ணி, இன்ஜினியரிங் பண்ணி, நீ எதுவும் பண்ணு. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தை கேட்கணும், என்னுடைய செய்தி கேட்கணும். ஆமா, 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். அப்படின்னா சொன்னாரு. சாயங்காலமான போது ஏசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு வந்தார். அவரிடத்துக்கு போனார். ஜனங்கள்னா ஆதாம் வழியா பிறந்தவன். அதுல எத்தனை கொடை, எத்தனை செவடை, எத்தனை முடவை, எத்தனை குஷ்டவாக்கி, எத்தனை ஆற்று பெயிலு, லங்ஸ் பெயிலு, கிட்னி பெயிலு எல்லாம் இருந்திருக்கும். இந்த பாருங்கதா எல்லா வியாதியும் சுத்தமாக்கும்படி ஜீவ சொல்ற, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு மெச்சூர் பசுத்தாக்கி ஈலி கொடுக்கிறாரு. அப்போ இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, ரொம்ப வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஈத்து கடுக்குதாங்க பாக்குறாரு, மனதுருகிறாரு.
அவர் உடம்பெல்லாம் ஹீலிங், ஜீவ சர்வ, ஜீவ ரத்தம், ஜீவ வாட்டர், ஜீவ லங்ஸ். இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. அதனால் தன் ஜீவ கண்ணை, ஜீவ சரீரத்தை அவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகது எவ்வளவு செய்யும் போது உடனே அசுத்தாய் பெயர்ந்து போயிது, பசுத்தாய் வந்தது, கண்டு பூத்துக்குது, காது கேட்குது, சுகமாகுது, உடவன் நடக்கிறான், எல்லாமே நடக்குது. எந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியை கற்றுக்கொள். அதுக்கு என்னுடைய செய்தியை கேள்வி, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்க. ஜீவன்ல நல்லா மெச்சூர்டாக ஜீவ ரத்தம். இந்த ரத்தம் என்ன ஆகுது? இந்த நன்மத்தீம ரத்தம் ஏதேன் தோட்ட ஜீவ ரத்தமா தான், ஜீவாத்மா தான் இருந்துச்சு. இது எப்படி நன்மத்தீம ரத்தமா போய் நன்மத்தீம கனியா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு எல்லாம் தானே நன்மத்தீமையா மாறிடும், சாகவே சாவாய். இப்போ இயேசு ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக ஜீவ ரத்தமா மாறி, தண்ணி திராட்சமா மாறின மாதிரி ஜீவ ரத்தமா மாறிடும். அப்புறம் ஜீவ கண்ணை தேவன் தனக்கு ஆதாம் முழு எல்லாம் ஜீவ கண்ணா மாறிடும், ஜீவ காதம் மாறிடும், ஜீவ கிட்னியா மாறிடும், ஜீவ வாக்கியா மாறும், ஜீவ உலகம், ஜீவ ஐஸ்வர்யமா மாறிடும். அப்போ நன்மத்தேம கனியை புசிக்கிறோம், அதை தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்கறதுனால பிசாசு உரிமை திறறான், கொள்றாய்க்கிறான். ஏசுரா நானே வழிய சத்தியமும் ஜீவனமா இருக்க, ஜீவ வார்த்தையா இருக்கிறாரு. அந்த ஜீவல தேவ நீதிச்சு உயிர்த்ததுல இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கும் ஒரு ஆள் பாய் கூடாம கொடுக்கும்போது அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அங்கே ஈலிங் நடக்குது. இந்த தெய்வீக சுகத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பசுத்தாய்வு தேவதூர்கள்லாம் வருவாங்க, டாக்டர் செலவெல்லாம் மிச்சமாகும். இப்போல்லாம் டாக்டருக்கு போனால் சிஎம்சிகெல்லாம் லட்சக்கணக்கில் பில்லு, சம்பாதிச்சு வீடு கட்ட வச்சிருந்த காசு, கல்யாணம் பண்ண வச்சிருந்த காசெல்லாம் டாக்டர்களுக்கு குத்துறாங்களா இல்லையா? போய் லட்சக்கணக்கில் பில்லு குத்துட்டு கட்சியில் பேன் ஆயிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் வராது தான் அந்த மாதிரியெல்லாம் செய்தி சொல்றது. ஒப்புவே ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். இயேசு சார், இயேசு ரத்தம் உங்களை சபிக்குள்ளே ஆஸ்வதிகள், பகைத்துக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை துன்பப்படி ஜபம் பண்ணுங்கள், கிறிஸ்துவை கொடுங்க. அந்த கிறிஸ்து தேவ நீதிட்டு நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. ஆதாம் ஏதே தோட்ட தேவடைய வார்த்தை நன்மத்தையும் அறியத்தக்க புஷிக்கணும். நன்மத்தையும் நன்மார்க்க துன்மார்க்க உலகம் ஃபுல்லா இருக்கிறான், ஷாகவே ஷாக கிடக்கிறான். உலகம் ஃபுல்லா வியாதி, ஹாஸ்பிட்டல் பெருகிட்டே போகுது, மருத்துவம் பெருகிட்டே, வியாதி புத்திக்கிட்டே போகுது, பல விதமான வியாதிகள் வருது, கொரோனா, கொள்ளை நோய், புது புது வியாதியெல்லாம் வருது. நன்மத்தையும் அறியத்தக்க கனிய தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பல பல வியாதி வரும். இயேசு ஜீவ விச்சது கனிய தேவன் தனக்கு இயேசு ஆதாம் முழு அசுத்தாய் பசுதாய் உடம்பெல்லாம் ஈலிக்ஸ். அவ்வளோ கையத்தட்ட இல்லையா? நம்ம சபை என்ன சபை? சபை. அப்போ உலகம் ஃபுல்லாக வியாதிக்கிறாங்களா இல்லை? 7 கட்டத்தில் படிச்சோ படி எந்த நாட்டு சகல ஜாதி, எந்த வித்தியாசம், எந்த நாட்டுக்கு போ, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா போ, லண்டன் போ, சிகாகோ போ, பிரான்ஸுக்கு போ, சிங்கப்பூருக்கு போ, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆண்டு, பெண்ணு, வயது, கிராமங்கத்தோர், ஏசு கிராமங்கத்தோர், பட்டத்தோர், எங்கும் சுற்றி அவர் செய்த ஊழியர்கள் பெரிய முக்கியமாக ஈலிங் மினிஸ்ட்ரி தான் செய்தார் இயேசு. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி நன்மத்தேம காரியத்தை தேவன் தனக்கு காட்டிகிட்டே இருக்கிறாங்க. கான்சியஸா இல்லைன்னா நீ காட்டவே இந்த சரீரத்தை தேவன் தனக்கு காட்டாது. வியாதி மேல் வியாதி, கட்சியில் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இருக்கிறோம். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை குறித்து உணர்வாயிரு. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். டோட்டலா ஜீவ வித்து, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்க 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 அசுத்தாவில பசுத்தாவியா இருக்க தேவதூர்களா வர நீ ஈலிங் ஆவாய். அப்படித்தான் இயேசு ஈலிங் மினிஸ்டர் செய்தார். அப்போ இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். ஜனங்கள் அவரிடத்துக்கு அவரு நானே வழி சந்தி ஜீவித்து கிடையாது. ஜனங்கள் ஆதாம் வியாபார நன்மத்தை மாதிரி வியாதிப்பட்டவங்களாக்குறாங்க. அவர் போய் டச் பண்ணா ஜீவ தர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் எல்லா பிசாசெல்லாம் ஓடுது, வியாதி சுகமாகி போச்சு. அப்போ ஜோயை ஜீவனை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம உண்டாக்கப்பட்டோம். அளவற்ற அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்பு ஜீவ சர ஜீவரத்தத்தை கொடுக்குது. இயேசு பாவட்டும் மரணம் வெளியே நீக்கிறாரு, தேவ நீச்சு உயிர்த்தல் குத்துறாரு. அந்த உழித்தலும் ஜீவனம் தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுத்தீங்க, மரணம் ஒன்று சந்திக்காது. இல்லைன்னா ஆதாமிஷ் இந்த மரணத்தை தேவன் தனக்கு மரணம் ஒன்று சீக்கிரம் சந்திக்கும். திருடவும் கொள்ளவும் அழிக்கு வருகிறான் என்று வேறு திருடனா கொள்றாய்க்கிறான். 40 நாசம் மோசம் சொல்றாங்களா இல்லையா? 6 சாவு, 50 சாவு, 100 சாவுன்ற மாதிரி எந்த நேரத்தில் சாவு ரெடியாக சொல்றாங்க. அது உழித்தலும் ஜீவனம்
பாவத்திலிருந்து மரணத்தை தேவன் தருவ பாவம் மனம் தேடிவது உரிமையா தேவ நீதிட்டு உழித்ததல் அது இயேசு ஜீவ சரி ஜீவ ரத்தம் நன்மத்தை அறியத்தக்க கனியா பாவம் டு மரணம் அது தேவனுக்கு உலகத்தை காட்ட 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 வியாதிப்படுது சாபம் வறுமை தரித்திரம் முடிவு பாதாளம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு தேவ நீதிட்டு உழித்தல் இயேசு சாபண்ட வாக்கு தத்துவம் ஜீவ வார்த்தை அவருக்கு பேரு ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனாய் கிருபையும் சத்தியம் நிறைந்த நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் சொல்றார் நானே வடியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அந்த ஜீவல இயேசு சாமட வாக்கு தலாகுது ஜீவ வார்த்தை ஜீவ சொல்றம் ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ ஜீவ ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஏவாள் மாதிரி நன்மத்தையும் அறியத்தக்க உலகம் நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை நன்மத்தையும் அறிய சாபம் பாவம் மனம் நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணு நன்மத்தையும் அறியத்தக்க காது உன்னித்து பூமி சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும் ஜெபம் பண்ணும். பசுத்த பிதாவே இந்த அறிமுகமான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்றது. ஸ்லோவே லைஃப் சோதரம் ஏசு டோட்டலா ஜீவன் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு சொன்னார் அந்த கனியை தொடாத பறிக்காத அதை புஷிக்காதே அந்த புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார். சித்த சுயாதீனம் கொடுத்திருந்தாரு. ரோபோட்டு மேல உண்டாக்கல சுயாதீனத்தால் பிசாசு வார்த்தை கேட்டு அந்த கனியை சாப்பிட்டா அத நல்லவள் தீயவள் நல்லவன் கெட்டவன் நன்மார்க்க துர்மார்க்க நன்மை தீமை அறியத்தக்கவன் ஆயிட்டான். ஏசு ஜீவ வச்சது அவர் ஜோயே லைஃப் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஜோயேனா ஜீவன்னா தேவரகமான ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ பரிசுத்தம் தேவி நீதிட்டு ஊழித்ததுல பிதாகுமார் பசுத்தாய் கொடு ஆதாம் வந்து முழு உலகம் உங்க பிள்ளை பேர் சொல்லு என் தாய் என்னை பாவத்தில் கருத்து நான் துர்குணத்தில் உருவாயிருக்கேன். பிறக்கும் போது ஆதாம் வழியா தான் பிறக்கணும். ஆதாமுக்கள் பிறந்தது கிறிஸ்துக்கள் மறுபடியும் பிறகு அது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் அசுத்தாய் தோத்த பசுத்தாயா இருக்க தேவதூதர்களாம் படிவிட செய்வான். நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தையில் நிலைத்த மிகுந்த கனிகளை கொடுப்பார் சொல்லப்படுது. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்க உங்களை பீட் பண்ண யாராலும் முடியாது. யாரும் செய்ய முடியாது. இயேசு சரி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆதாமுக்குள்ள தரித்திருக்குது. திருடனாகிய பிசாசுக்கு உரிமைக்குது திருடுவான் சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் சுகம் பல ஜீவன் எல்லாத்தையும் திருடுவான் அப்புறம் கொள்ளுவான் அப்புறம் அழிப்பான். ஒன்று விட ஒன்று மோசமாகுது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிகுணப்படும் வந்தேன்றார். அந்த ஜீவன் தீவிரமா கொடு உப்பே கொடு சமீபத்தில் கொடு தூரத்தில் கொடு. சிங்க சொல்றாரு காணால் சரிவா அந்த நேரமாக சுகமாயிட்டான். ஜீவ அப்பத்தை பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டியும் தின்னு வேண்டாம் நானே ஜீவ அப்பம். அந்த ஜீவ தருஞ்ச தேவன் தனக்கு ஆதம் குத்தாரு பாருங்க அந்நேரமே பிசாசு கொடி ஒரு விடியில பசுத்தாயா இருக்கிச்சவ மேல. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வெளுத்து கொடுக்குறாரு. பாவட்டும் மன ஓடுது பசுத்தாய் இருக்கு தேவதூர்களா வந்து காப்பாத்திடுறாரு. போய் இனி அதிக கேள்வி இனி பாவம் செய்யாதே கிறிஸ்துக்குள்ளே இரு. அது இயேசு விலையே போடும் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் தேவ நீதி உயிர்த்தலி என் பேர் சொல்லி மழை பேச பிள்ளைங்க ஏரியாவுக்கு சரி எங்க போனா எந்த நாட்டுக்கு எந்த தேசத்துக்கு போனாலும் நம்ம நம்ம செய்தி கேட்கிற எல்லாரும் ஊழியக்காரலாம் மாறலாம். செய்திக்க ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. எல்லா ஆதம்குள்ள பார்த்து நன்மத்தை மாதிரி கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் ஏசு திருடம் திருடவு கொள்ள வாழ்க்கை ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூரப்படும் வந்தே சொன்னார். நானே வடிவ சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். என் பிதா ஜீவனுடைய குமார ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவன்ல இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் அவர் உயிர்த்தெழு ஜீவனமா இருக்கிறார். கதாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய ஐப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்க கதாவை பெரிய காரியங்கள் செய்யும். முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க எங்க சபைக்கு வான கூற பூமி பார்த்தபடி 816 கோடி விசுவாசிகள் எங்க சபையில எங்க தலைமை சபையில கத்தாவே சீனியர் பாஸ் துளசிராம் தாமஸ் இயேசு பரிவு 816 கோடி பேருக்கு தேவன் தனக்கு ஆதம் வாய்நாள் இடைவிழா எக்காலத்து கட்ட கிராமத்து ஒரு பட்டம் தேசமெல்லாம் பசுத்தாய் அலையல எங்க தேவத்தோட படிவிடி செய்தா பாவட்டுமான பசுதா தேவநீதி பரலோகராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறதா இடைவிடாம் எக்காலத்து இயேசு சாமட்ட வாக்குத்தங்களை கிராமத்தோட பட்டம் முழு உலகத்து 816 கோடி ஜனங்களுக்கும் நன்மத்தை தேவன் அசுத்தாவியா கிராம பட்டங்கள் தோறும் இயேசு தேவநீதி உயிர்த்தல் பிதாக்குமார் ஆதாம் வாய்நாள் 816 கோடி அதிகமான ஜன உலக மக்கள் கட்ட வச்சு பசுத்தாய் இறங்கிட்டு தேவத்தோட பணிவு செய்துகிட்டு இருக்கிறதா ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபம் ஜீவன்ல நல்ல பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி என் மூலவர் பசுத்ராமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அவர் செய்ய சகல உபகாரம் வருவாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ்
துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சேனலுக்கு FGC வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ண எல்லா செய்திகளுங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதில் வந்து நிச்சயமாக நீங்கள் ஆசுவது இந்த செய்தி 31/1/2025 இந்த FGC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசியிருக்கார். கத்தரை கணம் பண்ணுகிற கத்தருக்கு காணிக்கை என்னுடைய கூகுள் பே நம்பர் 73395866. காட் பிளஸ் யூ. இன்னும் ஏராளமான செய்தி கடைசி நாள் லேபிள் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய ஏப்பிலை கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.